அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இப்போது பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸு டாட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். இப்போது அதே இது தான், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இந்த இதில் அது மாதிரி ஃபினிஷ் பண்ணோம்னா டாட் பிடிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த வழியும் எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அளவுகள்லாம் அதோட அளவுகளை இப்படி எப்படி இது பண்ணுறேன்னு அது வீடியோவில் ஓடுது. இப்போது டாட் பிடிக்கிறதுல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கட் மார்க் போட்டுக்கிறோம். அந்த டாட்டுக்கு நேராக கட் மார்க் போட்டோம்னா தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இப்போது அந்த டாட் பிடிச்சதில் சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஒரு தையல் அப்படியே போட்டு அந்த தையல் மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் போடணும். கொஞ்சம் கூட மாறி வராத அந்த தையல் மேலேயே மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்படி போட்டு தைக்கையில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் எச்சு கம்மி வர மாதிரி வருது. இது அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம வச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ அந்த துணியை திருப்பி அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே தையல் ஓட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இடங்கிறது நல்லா தெரியுது. டாட் பிடிக்கிறதுக்கு டாட்டோட எண்ட் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. நம்ம கட் மார்க்குகளை கரெக்டாக வச்சு அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கலாம். அப்படியே அந்த ஷார்ப்பாக வர்ற மாதிரி வந்து நம்ம எப்பவும் போல் அந்த 1.5 இன்ச்சுக்கு தையல் கொண்டு போய்க்கிறோம். இது முதல் தைச்ச இதை விட இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குதுங்க. அதனால் இதையும் பார்த்து இப்படியும் பார்த்தேன். இது நல்லா அருமையாக வருது, நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ திருப்பி பார்த்தோம்னா நீட்டாக இருக்குது. சென்டரில் ஒரு தையல் போட்டு மடி ஓட்டுறதுனால நல்லா அருமையாக வருது. அதே மாதிரியே அடுத்த டாட்டையும் இது பண்ணிக்கலாம். அடுத்த டாட்டுக்கு அதே கோட்டில் அந்த கோட்டு மேலேயே அப்படியே வச்சு கட் மார்க்கிலிருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வைக்கிறதுனால அதை போட்டு மடி திருப்பி கொண்டு வந்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம லைனிங் துணி எடுத்து விட்டு ஒரு மடக்கு மடிக்கிறோம். இப்படி இருக்கிறத அப்படி மடித்து நல்ல துணியை அப்படியே வச்சு மடிச்சுக்கிறோம். இப்போ அந்த நம்ம அடிச்சிருக்கிறதுனால அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். நம்ம அங்கேருந்து அப்படியே 4 இன்ச்சு வித்தியாசத்தில் அப்படியே ஓட்டிக்கிறோம். நம்ம ஒரு பூனம் துணியாக இருந்தால் கூட வலுவழுப்பான துணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கல சூப்பராக நம்மளுக்கு வரும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸுக்கு இந்த டாட் பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அதில் எந்த எச்சு கம்மி வராது இருக்குது. இப்படி அடித்தோம்னா ஒரு துளி கூட அந்த ஒரு மடக்கி வர்ற மாதிரி அந்த எண்டு பாயிண்ட்லலாம் இதாக இருக்கிற மாதிரி நல்லா கரெக்டாக வருதுங்க. சூப்பராக இருக்குது இது மாதிரி தைக்கிறதுக்கு. இப்போ 3வது டாட் பிடிக்கலாம். இப்போ துணியும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அந்த கோட்லேயே அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஏற்கனவே எப்பவும் போல் டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இதை அடிக்கிறது மட்டும்தான் பொட்டிக் ஸ்டைலுன்னு சொல்கிறாங்கள, அந்த இதுக்கு நல்லா நீட்டாக இப்படி ஃபினிஷிங் சூப்பராக வருது இந்த டைப்பு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விடவே இதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. நாம் அந்த இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் திருப்பி நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுக்கிற கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கோடு ஓட்டிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. அப்படியே கரெக்டாக அப்படியே அந்த கரெக்டாக அந்த கோடு எங்கே முடியுதோ அதிலிருந்து அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து 4 இன்ச்சு வித்தியாசத்துக்கு ஏகம் கொண்டு போய்க்கிறோம் ஆம்கோல் பகுதி வரைக்கும். அது அந்த ஒரு கோடு போட்டுக்கிறதுனால துணி நகர்றது இல்லை, அப்படியே நீட்டாக வருது. இப்போது 3 பாயிண்ட் அடித்தாச்சு, 3 டாட் பிடிச்சாச்சு. இனி 4வது டாட்டும் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். எனக்கு அந்த 2 ஜாயிண்ட்டு தைச்சதை விட இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சூப்பராக தைச்சி பழகிட்டோம்னா போதும். இது எந்த ஒரு இதுவும் இல்லை. கரெக்டாக அந்த கோட்டு மேலே ஓட்டுறோம், லைனிங் கிளாத்தை திருப்பி வச்சு அப்படியே மடித்து அடிக்கிறோம், அவ்வளோதான். எங்கேயும் போய் பணம் கொடுத்து பழகணுங்கிறது இல்லைங்க. பொட்டிக் ஸ்டைலு அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ இந்த ரேட்டு கொடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எந்த இதுவும் இல்லை. ஈஸியாக நாம் வீட்டில் இருந்தே நம்ம இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், ஈஸியாக புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். நம்ம அந்த கோடு அடிச்சிருக்கிறதுல அப்படியே வச்சு 4 இன்ச்சு வித்தியாசத்துக்கு அடிச்சுட்டு வந்துடுறோம். கரெக்டாக அந்த டாட்டோட எண்டு பாயிண்டில் மட்டும் ஷார்ப்பாக கொண்டு போய்க்கிறோம், அவ்வளோதாங்க.
இது கண்டிப்பாக இந்த பூனம் துணியிலலாம் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அந்த எச்சு கம்மி வந்த மாதிரி வரும். அந்த டாட்டில் மட்டும் கொஞ்சம் அந்த முடன்னு வர்ற மாதிரி ஒரு துணி உள்ள நல்லா டைட்டாக வந்து ஒரு துணி இதாக வர்ற மாதிரி வரும். இப்போ இப்படி அடிச்சிட்டோம்னா ஒரே மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நீட்டாக கத்தி வெட்டாட்டு இருக்குது பாருங்க டாட் பிடிச்சிருக்கிறது. ஏதாச்சும் ஒரு துளி கூட எங்கேயுமே அந்த சுருக்கடித்த மாதிரியே வராது இப்படி பிடிச்சிட்டோம்னா. இது நல்ல ஈஸியான வழிங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சூப்பராக இருக்குது. வலுவழுப்பான துணிக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இனி வந்து ஏகமல்ல ஒரு தேயில் ஓட்டிக்கலாம். தேயில் ஓட்டிட்டு பட்டி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 பக்கம் இதுவுமே அடித்தாச்சு. இதுக்கு நீ மறுபடியும் தேயில் அடித்தோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போது பட்டியும் தைச்சி வச்சா இருக்குது. ஒரு பக்கம் 3 இன்ச்சு, ஒரு பக்கம் 3.5 இன்ச்சு வச்சுருக்குது. இனி வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே பட்டியில் நல்ல பகுதியும் நல்ல துணி பகுதியும் ப்ளவுஸில் நல்ல துணி பகுதி இந்த ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணுறோம். பட்டியில் 3 கிளாத் வச்சு அடிச்சிருக்குது. இப்போ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு 2 கிளாத் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறோம். அப்படியே 6 வித்தியாசத்துக்கு ஏகம் தேயில் ஓட்டிகிட்டு வரலாம். அதே மாதிரி அடுத்த ப்ளவுஸுக்கு நல்ல பகுதி ஒன்றா வச்சு பட்டியில் 2 கிளாத்து, ஒரு கிளாத்து தனியாக விட்டுறணும். அது வந்து சுருட்டி வந்து வச்சு அடிக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்குது. இதுவும் 6 வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுட்டு வரலாம். இப்போது பட்டி வந்து 2 கிளாத்து வச்சு அடித்தாச்சு. இனி வந்து எப்படி பிசுறு தெரியாத தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கிட்டு வர்றோம். நம்ம பட்டி அடித்த பகுதி வரைக்கும் நல்ல பகுதியில் அப்படியே மடக்கி இப்போ தேயில் அடிச்சிருக்கிறதையும் அந்த ஒரு ஒத்த துணி விட்டுருக்குறோம்ல அதையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறோம். பட்டியில் நம்ம முதல்ல அடித்த தையலுக்கு மேலேயே அடிக்கணும். கரெக்டாக வச்சு அதே 6 வித்தியாசத்தில் அப்படியே அடிச்சுட்டு வந்தோம்னா துளி கூட பட்டிக்கு நம்மளுக்கு சுருக்கு வராது, கரெக்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அடித்த தையல் மேலேயே இதை வச்சு அடிக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் துணி மாட்டிருக்கலாத ஒரு விரல் அப்படியே நகர்த்தி விட்டுட்டு இப்படியே அடித்தோம்னா நம்மளுக்கு தையல் இதுக்கும் உள்ளே போயிடும். டாட்டுக்குள்ளே போன மாதிரி இதுக்கும் தையல் உள்ளே போயிடும். பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்குது. பிசுரெல்லாம் உள்ளே போய்க்கிறதுனால ஒரே மாதிரி இருக்குது 2 பக்கம் திருப்பி பார்த்தாலும். அதே மாதிரி தான் இதுக்கு ஷோல்டர்லேருந்து சுருட்டிட்டு வரோம். நல்ல பகுதியில் சுருட்டிட்டு வரோம். சுருட்டிட்டு வந்து அந்த தையல் போட்ட பக்கம் வந்து சுற்றி எடுத்து இது அப்படியே தைக்கிறோம். கரெக்டாக 6 வித்தியாசம். அந்த தையல் மேலேயே ஏற்கனவே அடித்த தையல் மேலேயே இந்த துணி வச்சு எச்சு கம்மி வர்றதுக்குள்ள 2 துணி ஒரே மாதிரி வச்சு அடிச்சுட்டு வாங்கணும். அவ்வளோதான். இப்போ 2 துணி அடித்தாச்சு. இப்போ உள்ளே இருக்கிறத அழுங்காத அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் விரிச்சு விட்டு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இப்போ டாட்டு மாதிரியே பட்டியிலையும் துளி கூட தையல் தெரியாது, தையல் உள்ளே போயிடும். அதே மாதிரி அதையுமே பிரிச்சுக்குவோம். நல்லா அடிக்கையில் ரவுண்டு தையல் ஓட்டிக்குவோம் பட்டிக்கு முள்ளுக்குள்ளேயே. சூப்பராக வந்தாச்சு. 2 பக்கம் ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. இனி கொக்கி பீஸு ஐ பீஸ் அடிக்கணும். பைப்பிங் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம். இப்போ கொக்கி பீஸு ஐ பீஸ் எல்லாம் வச்சாச்சு, பைப்பிங் வச்சாச்சு. ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துருச்சு.
இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூனம் புடவையில் தைக்கிற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி தைச்சிங்கன்னா டாட்டு எப்போவுமே டாட் ஃபினிஷிங் தான் ஒரு ப்ளவுஸுக்கு மெயினு. தைச்சி பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும். இது மாதிரி தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு முதல் தைச்ச அந்த 2 ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வேணால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது. நீங்களும் தையுங்க. நன்றி, வணக்கம்.